my dears, welcome back to my channel. So in this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா GBS Guillain-Barré Syndrome இந்த neurology condition தான் பார்க்க போறோம். So without further delay வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ GBS அப்படின்றது வந்து ஒரு அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி ஆட்டோமின் டிசார்டர். அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி ஆட்டோமின் டிசார்டர் அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ ஆட்டோமின் டிசார்டர் நத்திங் பட் இம்யூன் சிஸ்டம், நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம், நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸை வந்து அட்டாக் பண்ணுறதா. ஸோ இங்கே யார் அஃபெக்ட் பண்ணுறா, இங்கே எங்கே அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம பாடியில் இருக்கிற பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்க எஸ்பெஷலி அதில் இருக்கிற நியூரான் டயக்ராம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் நியூரான் டயக்ராம். ஸோ இதில் இப்போ மைலின் ஷீத் இருக்கா, ஸோ அந்த எல்லோ கலரில் அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், ஆக்சான் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே தான் இங்கே வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து GBS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, இது ஒரு ஆட்டோமின் டிசார்டர். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம மைலின் ஷீத்தை வந்து அட்டாக் பண்ணுது, மைலின் ஷீத்தையும் ஆக்சானையும் அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து மசில் வந்து வீக்னஸ் ஆகுது, சென்சரி டிஸ்டர்பன்ஸ், சென்சரி நர்வ்ஸுமே அதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். PNS வந்து சென்சரி நர்வ்ஸ் இருக்குமா. ஸோ PNS நம்மளுக்கு வந்து சென்சரி நர்வ்ஸ் என்னென்ன மேஜராக ஒர்க் பண்ணுவோம், பெயின், டெம்பரேச்சர், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டிமுலஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்குறது வந்து யார் அப்படின்னா, ஸோ இவங்க தான். ஸோ இவங்களுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால சென்சரி லாஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரலைசிஸுமே ஆகலாம். டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக என்னோட ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அக்யூட் ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ், ரேப்பிடாகவே வந்து அது ப்ரொக்ரெஷன் ஆகும். ப்ரொக்ரெஷன் ரொம்ப வந்து சீக்கிரமாக இருக்கும். சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ரேப்பிடாகவே வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். அண்ட் இது ஒரு இம்யூன் மீடியேட்டட் டிமெல்டிங் பாலினியூரோபதி, தென் PNS வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கும், ரிஃப்ளெக்ஸியா, ஆப்சன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து சென்சரி டிஸ்டர்பன்ஸ், ஃபெட்டிக், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. இன் சிவியர் கேசஸில் வந்து ரெஸ்பிரேட்டரி மசில் வந்து வீக்னஸ் ஆகும். ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து வீக்னஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து டெத் வந்து அக்கர்ஸ் ஆகுது. ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து டெத் வரும். ஸோ இன்சிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 cases per 1 lakh per year. ஸோ ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து 1 to 2 கேசஸ் வந்து GBS எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் காமனாக வந்து ஃபீமேலை கம்பேர் பண்ணுறப்ப மேல தான் வந்து அஃபெக்ட், மோர் காமன் இன் மேல்ஸ் தான். ஸோ இது வந்து எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மிட் ஏஜில் இருப்பாங்க. ஸோ இந்த 30s, 35 to 45 அந்த மாதிரி ஏஜ், அதுக்கப்புறம் ஓல்டர் ஏஜ் இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த அஃபெக்ட் ஆகும். ஆனால் எந்த ஏஜில் வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதான் இன்சிடென்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசஸ், இது எதனால் வருது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனால் தான் ட்ரிகர் ஆகி இது வரும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நத்திங் பட் கேம்பியோபாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்டீரியா தான் காமன் காசாக இருக்குது இந்த GBS வந்து காஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால கூட இது வந்து ட்ரிகர் ஆகி வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. போஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸோ இன்ஃப்ளூயன்ஸா, அப்புறம் வந்து கோவிட், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுனால கூட இது வந்து ட்ரிகர் ஆகி GBS வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்து ஒரு 1 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வரும். நெக்ஸ்ட் ட்ராமா, ஃபிசிக்கல் இன்ஜுரி, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போது ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வேக்சினேஷன், இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ வேக்சின் போடுறதுனால, கோவிட் வேக்சின், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்லாம் போடுறாங்களே, இந்த வேக்சின்லாம் போடுறதுனால கூட இது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரேர் தான். ஸோ அதர் காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஆட்டோமின் டிசார்டர்ஸ், ஆட்டோமின் ரியாக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமின் டிசார்டர்ஸ், அதர் ஆட்டோமின் டிசார்டர்ஸ் லைக் RA, ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்கிலோசிஸ், இந்த மாதிரி நிறைய டிசார்டர்ஸ் இருக்குது. ஸோ இதனால் கூட அது வந்துச்சுன்னா இது வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டார் ஃபீச்சர்ஸ், நம்மளுக்கு வந்து இங்கே வந்து மோட்டார் நர்வ்ஸும் அஃபெக்ட் ஆகலாம், சென்சரி நர்வ்ஸுமே அஃபெக்ட் ஆகலாம், அது இல்லைனா ரெண்டுமே அஃபெக்ட் ஆகலாம். ஓகேவா. ஸோ மோட்டார் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா மோட்டார் ப்ராப்ளம்ஸ், மோட்டாராக நம்ம நடக்கிறது, ஓடுறது, மசில்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கும் மோட்டார் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா. ஸோ சிமெட்ரிக்கல் அசெண்டிங் மசில் வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ரெசிவாக அதிகமாக வந்து அசெண்டிங் மசில்ஸ் வந்து வீக்னஸ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு லெக்ஸில் அஃபெக்ட் ஆகும். ஸோ லெக்ஸ்லேயே அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஆர்ம்ஸ், ட்ரங்க், ஃபேஸ், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களால வந்து வாக் பண்ண முடியாது, ஸ்டேஸ் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாசிட் பிளாசின் சிவியர் கேசஸ், இன்னும் சிவியர் கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரலைஸ் கூட ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சென்சரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டிங்க்லிங். ஸோ பேரலைசிஸ் இஸ் த காமன் சிம்டம்ஸ் ஃபார் மெனி சென்சரி ப்ராப்ளம்ஸ். ஓகே. சென்சரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கண்ணை மட்டும் நம்ம வந்து பேரலைசிஸாக போகலாம். இந்த நம்னஸ், டிங்க்லிங் சென்சேஷன், இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமனாக நிறைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மைல்டு சென்சரி லாஸ், இந்த பெயின், டெம்பரேச்சர், அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். மைல்டான சென்சரி லாஸ் கூட ஆகலாம். நியூரோபதிக் பெயின், அதிகமாக வந்து பெயின் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் சேஞ்சஸ். ஸோ ரிஃப்ளெக்ஸ் சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் டீப்டெண்டான ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கலாம். இது வந்து ஆப்சன்ஸாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். ஹைப்போனால் கம்மின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஸியா, அந்த ரிஃப்ளெக்ஸஸ் வந்து சடனாக நடக்கிறது கம்மியாகலாம். ஸோ ஹைப்போ ரிஃப்ளெக்ஸியாக இருக்கலாம், ரிஃப்ளெக்ஸஸ் வந்து ஒன்று ஆப்சண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரேனியல் நர்வ் இன்வால்மெண்ட். ஸோ கிரேனியல் நர்வ் இன்வால்மெண்ட் அப்படின்றது நத்திங் பட் என்னென்னா, ஸோ கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கலாம் நமக்கு. ஸோ 12 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அதுலேயுமே இன்வால்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் இன்வால்மெண்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து
ஃபேஸ் வந்து பேரலைஸ் ஆகலாம், இல்லை வீக்னஸ் ஆகலாம், டிஸ்ஃபேஜியா நம்மளோட ஸ்வாலோ ப்ராப்ளம் வரலாம், அதாவது டிஸ்ஃபேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க மெயின் ஃபீச்சர். நெக்ஸ்ட் டிஸ்ஆர்த்தியா அப்படின்னா உங்களுக்கு பேச்சு வந்து திக்கி திக்கி வரும், ஸ்லைடு ஸ்பீச் இருக்கும், டிப்ரோப்பியா இருக்கும், டபுள் விஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் மசில்ஸ் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து வீக்னஸ் ஆகும். ஸோ இதனால் அவங்களால மூச்சு விட முடியாது, இதனால் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் கூட நடக்கலாம். ஸோ இதனால் நமக்கு வந்து எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வென்டிலேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம்ஸ், இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இவங்க டெத் ஆகுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டோனமிக் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து என்னென்னா பிளட் ப்ரெஷர் வந்து ஃப்ளூக்சுவேஷன்ஸாக இருக்கும், கம்மியாகிறது அதிகமாகும், இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளக்ஷனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கார்டியாக் அரித்மியா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வெட்டிங் வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகமாக இருக்கலாம். யூரினரி ரிட்டென்ஷன்ஸ், யூரினரி ப்ராப்ளம்ஸ், கான்ஸ்டிபேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம் சார். ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபெட்டிக்னா ரொம்ப சோர்வாக இருக்கும். மசில் வீக்னஸ் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாக தான் இருப்பாங்க. மசில் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துங்க ஏரியல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களால பண்ண முடியாது. ஏரியல் ஆக்டிவிட்டீஸ் நத்திங் பட் அவங்க அன்றாட அவங்க டெய்லி பண்ணுற பாத்திங், க்ரூமிங், ஈட்டிங், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அன்றாட நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ். நீங்கள் அப்படின்னா ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காமனாக பார்த்திங்கன்னா இந்த 4 டைப்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அதில் 5 டைப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி டீமெலிட்டிக் பாலினோபதி. ஸோ இந்த டைப் தான் வந்து மோஸ்ட் காமனாக இந்த GBS வந்தாலே இந்த டைப் தான் வந்து வரும். ஓகே, மோஸ்ட் காமனாக வருது. 70 to 80 கேசஸ்க்கு வந்து இதுதான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் காமனாக இது வந்து இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து என்னத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா பெரிஃபெரல் நர்வ்ஸ் தான் இந்த அஃபெக்ட் பண்ணும். பெரிஃபெரல் நர்வ்ஸில் இருக்கிற மைலின் ஷீத்தை வந்து இது அட்டாக் பண்ணும். ஸோ இந்த டைப்பில் அண்ட் இதனால் இப்போ வந்து நம்மளோட மைலின் ஷீத் இருக்குமா, ஸோ ஆக்சனை சுற்றி மைலின் ஷீத் இருக்கும், அந்த மைலின் ஷீத் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த நர்வ்ஸ், அந்த நியூரான் மூலியமாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அதை அட்டாக் பண்ணுறதுனால அங்கே வந்து என்னது அந்த நர்வ் கண்டக்ஷன், அந்த சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகாமல் வந்து பிளாக் ஆகும், இல்லை ரொம்ப கம்மியாக பாஸ் ஆகும். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா மசில் வீக்னஸ் வரலாம், ரிஃப்ளெக்ஸஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அக்யூட் மோட்டார் ஆக்சனல் நியூரோபதி. ஸோ இது ரொம்ப வேரியஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 to 10 கேசஸ் தான் வரும். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மோட்டார் நர்வ்ஸ் வந்து இங்கே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் மோட்டார் நர்வ்ஸோட ஆக்சன்ஸ் தான் இது அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மோட்டார் நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால இங்கே சென்சர் லாஸ் எதுவுமே ஆகாது, இந்த டிங்கிங் சென்சேஷன் அம்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்காது. ஓகே, ஸோ ஆக்சனல் டேமேஜ் தான். ஸோ ஆக்சனல் வந்து மோட்டார் நர்வ்ஸில் இருக்கிற ஆக்சனை தான் இதை அஃபெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு சென்சரி லாஸஸுமே இருக்காது. ஸோ இது மோஸ்ட் காமனாக இந்த கேம்ப்ரோபாக்டீரியா ஜுஜுரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுல, ஸோ இதனால தான் இந்த பர்டிகுலர் இந்த பாக்டீரியானால தான் இந்த டைப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்யூட் மோட்டார் அண்ட் சென்சரி ஆக்சனல் நியூரோபதி. ஸோ இந்த டைப் பார்த்திங்க அப்படின்னா 5 to 10 கேசஸ் வந்து வரலாம், அது அந்த பர்சன்டேஜ் தான் இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட் காமனாக வந்து ஏஷியா, அமெரிக்கா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் இது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மோட்டார் நர்வ்ஸ் அண்ட் சென்சரி நர்வ்ஸ் இவங்க 2 பேரையுமே வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இதனால் நமக்கு வந்து என்ன இருக்கும், மோட்டார் வீக்னஸும் இருக்கும், சென்சரி வீக்னஸும் இருக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப சிவியரானது. ப்ரொக்ரஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கவரி அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த AIDP இருக்குல்ல, அந்த அக்யூட் மோட்டார் ஆக்சனல் நியூரோபதி, அந்த கிளாஸிஃபிகேஷனை கம்பேர் பண்ணுறப்போ அதில் கொஞ்சம் ரெக்கவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதை விட இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மில்லட் ஃபிஷர் சிண்ட்ரோம். ஸோ இந்த மில்லட் ஃபிஷர் சிண்ட்ரோம் 5 கேசஸ் தான், 5% தான் இது வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5% ஆஃப் கேசஸ் தான் அஃபெக்ட் ஆகுவாங்க, லெஸ் காமன் தான். ஸோ இது வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஐ அஃபெக்ட் பண்ணும், ஐ மசில்ஸ் வந்து வீக் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுனால, இந்த டைப் வரதுனால நமக்கு வந்து ஐ மசில்ஸ் வந்து வீக்னஸ் ஆகலாம். அட்டாக்சியா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ அவங்களால வந்து ஒரு ப்ராப்பராக அவங்களால நடக்க முடியாது, ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. ஓகே, நடக்க முடியாது அவங்களால ப்ராப்பராக. ரிஃப்ளெக்ஸ் இஸ் நத்திங் பட் ரிஃப்ளெக்ஸஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பெக்கர் ஸ்டாஃப் பிரைன் ஸ்டம் என்செஃபலைட்டிஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா GPSக்கும் என்செஃபலைட்டிஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்கும் ஒரு இன்பிட்வீனில் வர ஒரு கிளாஸிஃபிகேஷன் தான் அது. ஸோ இதில் வந்து அட்டாக்சியா, கான்ஷியஸ்னஸ் வந்து ஆல்டர் ஆகுறது, ஆப்தல்மோப்ளேஜியா, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயின் டார்கெட் வந்து AIDP வந்து பார்த்திங்கன்னா மைலின் ஷீத்தை தான் அஃபெக்ட் பண்ணி, மோட்டார் நர்வ்ஸ் அண்ட் சென்சரி நர்வ்ஸ் வந்து மெயின் டார்கெட்டாக வந்து இருப்பாங்க. ஸோ இதில் கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அசோசியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரோக்னோசிஸ்னா குட் வித் ரிட்டன். ப்ரோக்னோசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தாலஜி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ். நம்ம காசஸில் பார்த்துக்கலாம் இந்தந்த ரீசன்ஸ்னால தான் வருது அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்னன்னா ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ், வேக்சின், இன்ஃபெக்ஷன்ஸ், போஸ்ட் சர்ஜரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து என்ன ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அது ட்ரிகர் பண்ணது மூலிமா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமின் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா B செல்ஸ், T செல்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதிகப்படியாக ப்ரொடியூஸ் ஆகி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற பர்டிகுலர் இங்கே என்ன யார் அஃபெக்ட் ஆகுறா, பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்காங்க, இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கிற ஆக்சான், மைலின் ஷீத் இவங்க 2 பேரையுமே வந்து இவங்க அஃபெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ டைப்ஸை பொறுத்து மைலின் ஷீத், ஆக்சான். ஓகே, ஸோ இவங்களை அஃபெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
மைலின் ஷீத் என்ன ஆகும், வீங்கிடும், இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். ஆக்ஸானும் என்ன ஆகும்னா டீமைலினேஷன் ஆகிடும். ஸோ இது அந்த நியூரான்ஸ் மூலியமாக தான் நமக்கு வந்து நர்வ் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து டேமேஜ் ஆகிறதுனால, இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டக்ஷன் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ ஒன்று ஸ்லோ ஆகும், போக 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 என்னது ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து என்னது மசில் வீக்னஸ் ஆகிறது, சென்சரி டிஸ்டர்பன்ஸஸ் ஆகிறது, நம்ம சென்சரி அந்த ஸ்டிமுலி எல்லாமே வந்து நமக்கு வந்து கெயின் ஆகாது. ஸோ பெயின், டெம்பரேச்சர், ஸோ இந்த மாதிரி வந்து சென்சஸ் சிம்டம்ஸ் எல்லாமே வந்து தெரியவே தெரியாது. ஸோ உணர்ச்சியே இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஸஸுமே வந்து லாஸ் ஆகிடும். ரிஃப்ளெக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, ஸோ ரிஃப்ளெக்ஸ்மே ஆப்சென்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து சும்மா ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்போ இன்ஃபெக்ஷன் ஆனிச்சு, ஸோ உங்களுக்கு வந்து எப்போ சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குமோ அதை கேட்பாங்க. ஃபஸ்ட் சிம்டம்ஸ் என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சென்சரி ஃபீச்சர்ஸ் இருக்கா, டிங்கிங் சென்சேஷன் இருக்கா, நம்னஸ் இருக்கா, ரொம்ப சோர்வாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷனில் வந்து வாங்கிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம பார்த்தோம்னா சென்சரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சென்சரி எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இந்த பெயின் வந்து ப்ரிக்கல் பண்ணுறது, டச் பண்ணுறது, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சென்சரி எக்ஸாமினேஷன் எடுத்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் கிரேனியல் நர்வ்ஸில் 12 pairs ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து நியூரோவில் படிப்பீங்க. ஸோ அந்த நர்வ்ஸ் மூலியமாக எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாக எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மசில் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, மசில் பவர் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதையுமே செக் பண்ணுவாங்க, இருக்கா இல்லை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கா, ஸோ அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெபார்ட்டரியை பொறுத்த வரைக்கும் லம்பர் பஞ்சர் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் அனலைஸ் பண்ணுவாங்களா, அது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நர்வில் வந்து பாதிக்கப்பட்டாலே ஒரு நர்வ் ரிலவெண்டட் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் டயக்னோசிஸ் பண்ண முடியும், நர்வ் கண்டிஷன் ஸ்டடிஸ் வந்து போடலாம். ஓகேவா? அதேமாதிரி ஒரு மசிலில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோமயோகிராஃபி போடலாம், இஎம்ஜி போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நர்வ் கண்டிஷன் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க. மசில் வீக்னஸ் ஆகிறதுனால இஎம்ஜி எடுத்து பார்ப்பாங்க, அதோட ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. மசிலோட ஆக்டிவிட்டியை டிடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இஎம்ஜி. ஓகே, இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஆகிறதுனால பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து எடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த இம்யூன் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது, அதனால் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இசிஜி, கார்டியாக் மானிட்டரிங் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா மெடிசின்ஸ் எல்லாமே ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ், ஃபார்மகாலஜிக்கலில் வந்து நீங்கள் வந்து மெடிசின்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எழுதிட்டு மெடிசன்ஸ் என்னென்ன மெடிசன்ஸ் சாப்பிடுவீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ராவெனஸ் இம்யூனோகுளோபின். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ராவெனஸ் இம்யூனோகுளோபின் கொடுப்பாங்க ஐவி மூலியமாக. ஸோ இன்ட்ராவெனஸ்னாலே ஐவி மூலியமாக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இம்யூனோகுளோபின். ஸோ அந்த ஆன்டிஜனை வந்து என்ன பண்ணுறது, அந்த இம்யூன் அட்டாக் வந்து குறைக்கிறதுக்காக இந்த இன்ட்ராவெனஸ் இம்யூனோகுளோபின் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கோம்ல, ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பெயின் மேனேஜ்மெண்ட், நமக்கு மசில் பெயின்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ஐசிடி, பேராசிட்டமால், கேபபெட்டின், ப்ரீகாப்லின் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆன்டிக்ளோகன்ஸ். இந்த ஆன்டிக்ளோகன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டிவிடி வராமல் பார்த்துக்கிறதுக்கு, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆன்டிக்ளோகன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த டிசீஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது ஆன்டிபாடிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்ன கொடுப்போம், சப்போர்ட்டிவ் கேர் என்ன கொடுப்போம் அப்படின்னா ஐசியூ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஐசியூவில் மானிட்டர் பண்ணுறது, ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்குறது, மெக்கானிக்கல் வென்டிலேஷன் கொடுக்குறது, கார்டியாக் மானிட்டர் பண்ணுறது, பிபி வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸாகவே இருக்கும், குறையும் ஏறும் அப்படின்னு பார்த்தோம்ல, ஸோ பிபி வந்து மானிட்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் பண்ணுறது, நியூட்ரிஷன்ஸான அவங்க வந்து ஃபுட் கொடுக்குறது, பவுல் அண்ட் பிளாடர் கேர் கொடுக்குறது. நெக்ஸ்ட் ப்ரெஷர் சோர்ஸ் படுக்கவே இருக்காங்க அப்படின்னா அவங்க பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அது மூலியமாக ப்ரெஷர் சோர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிவிடி ப்ரிவென்ஷன், காலேஜிக்கல்ஸ் அப்புறம் வந்து ஆக்சினிட்டி, ஃபியர் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்சர்ஸ் இந்த மாதிரி வந்து ஏற்படுறதுனால எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் வாக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா ஓட்டி கொடுக்க. ஸோ இது கொடுக்கறதுனால அவங்க ஏடிஎல் பர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஏடிஎல் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஓட்டி கொடுப்பாங்க. பிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரப்பி வந்து எது கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நடக்க முடியல, ஸோ அதுக்கு வந்து அவங்க எக்ஸசைசஸ் அந்த மாதிரி வந்து மொபிலிட்டி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னு ஜிபிஎஸ்க்கு தனியாக வந்து சர்ஜரி அப்படின்றது வந்து பண்ண மாட்டாங்க. பட் சப்போர்ட்டிவ் கேர் மூலியமாக சப்போர்ட்டிவ் கேருக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரக்கோஸ்டமி பண்ணி அவங்களுக்கு மெக்கானிக்கல் வென்டிலேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க இது வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்கூட்டியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ரோட்டமி. இது எதுக்காக பண்ணோம்னா நம்ம கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் பார்த்தோம்ல, ஸோ டிஸ்ஃபேஜியா இருக்கும், அவங்களால வந்து விழுங்க முடியாது, சாப்பாடை வந்து முழுங்க முடியாது அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து சர்ஜரி பண்ணி அது மூலிமா வந்து நியூட்ரிஷன்ஸுக்காக அங்கே வந்து ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ இது மூலிமா அடிக்வேட் நியூட்ரிஷன்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்ப்ளிகேஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், நெக்ஸ்ட் வந்து ஆட்டோனமிக் டிஸ்ஃபங்க்ஷன், அப்டாமல் ஸ்வெட்டிங் ஆகாது, பவுல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகாது, கார்டியாக் அரித்மியா, யூரின் ரிட்டென்ஷன், இதெல்லாம் நம்ம வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்துருந்தோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு டிவிடி வரதுனால ப்ரொலாங்டு இம்மொபிலிட்டியாக இருக்கிறதுனால, ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நடக்காமே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டிவிடி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் சோர், அவங்க பெட் ரிட்டனாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் சோர்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக பொசிஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுனால, ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரதுனால அவங்களுக்கு வந்து நிமோனியா கூட வரலாம். இல்லைன்னா யூரினரி ட்ராக்ட் கெத்தீட்டர் போடுறது மூலியமாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெயின் இருக்கும், கண்ட்ராக்ஷன்ஸ், டிஃபார்மிட்டி, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், நெக்ஸ்ட் இதனால் டெத் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் குட் ப்ரோக்னோசிஸ், இதனால் டெத் ஆகுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரெஸ்பிரேட்டரி வீக்னஸ்னால தான் மோஸ்ட்லி டெத் ஆகுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து சிம்டம்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கப்போ போய் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இம்யூனோகுளோபின் IV மூலியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் ரெக்கவரி அப்படின்றது வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை. நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணி